ഹായ് ഫ്ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் டேஸ்டியான ஒரு கேரட் அல்வா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். கேரட் அல்வா நம்ம ரெண்டு மெத்தடில் செய்யலாம். அதில் நான் கேரറ്റ് ജ്യൂസ് എടുത്ത് അൽവ ചെയ്യുന്ന റെസിപ്പി தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ഞാനൊരു 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கு. അതിൻ്റെ തോലെല്ലാം சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இது நான் சீவி எடுக்க போகிறேன். நம்ம சீவி எடுக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த சீவன கேரட் எல்லாம் போட்டுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த பிறகு திருப்பி அது ஒரு தடவை போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி அதுக்கப்புறமா நான் திருப்பியும் வடிகட்டி அது ஒன்றுകൂட வடிகட்டி எடுத்துருக்கு. எப்படி ஒரு 2.5 கப்பு ஜூஸ் இருக்குது. அந்த கப்புக்கு 2.5 கப்பு அளவுக்கு கேரட் ஜூஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்கொயர் பாத்திரம் எடுத்துருக்கு. அதில் கொஞ்சம் நெய் தடவிய பிறகு கொஞ்சம் பாதாமும் கேஷ்நட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. இதில் தான் நம்ம கேரட் அல்வா ரெடி ஆன பிறகு ஊற்ற போகிறேன். அதுக்காகத்தான் அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த கேரட் ஜூஸில் அந்த தண்ணி ஊற்றி அதே கப்புக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கு. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன்னு கீழே உப்பு போட்டிருக்கு. அது நம்ம இனிப்புக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான். எல்லாம் சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டை எதுவும் இல்லாமல் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும், அவ்வளோ கட்டையெல்லாம் ஒன்றும் வராது. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதே கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கு. 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே கப்புக்கு நம்ம இனிப்பு ஜாஸ்தி வேணும், அப்படி இருந்தால் 1 கப்பு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் 3/4 கப்பு தான் போட்டிருக்கு. இதுக்கு இந்த சர்க்கரை மெல்ட் ஆனால் போதும், நமக்கு பதம் ஒன்றும் கிடையாது. ஃப்ளேம் மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டிருக்கு. அது ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல கேரட்டு ஜூஸும் அந்த கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஒரு தடவை கூட இது அந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஸ்பீடாக கிளறி விட்டுக்கோங்க. அது அடி கட்டுப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் தான். இதுக்கு மொத்தமாகவே இந்த அல்வா செய்யறதுக்கு 20 மினிட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ரொம்ப நேரமொன்றும் ஆகாது. அப்படியே கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த பதத்தில் கிடச்சிச்சு அல்வா. இது ஃப்ளேம் நான் ஏற்றவே இல்லை, அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்த அந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு என் நெய் எடுத்து வச்சுருக்கு. அது நான் 2 தடவை போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பாதி போட்டிருக்கு. கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எடுத்துல அதே கப்புக்கு தான் 1/4 கப் அளவுக்கு என் நெய் எடுத்திருக்கு. இது நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா கிளறிட்டே இருங்க. இது ரொம்ப டேஸ்டான ஒரு அல்வா. எல்லாருக்கும் வீட்டில் எல்லோரையும் ஒரு தடவை இது செஞ்சு பாருங்கள். அப்புறம் அந்த பேலன்ஸ் இருந்தால் நெய் அதோடவே போட்டுக்கோங்க. அதுவும் அதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த நெய் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக அது கூடவே சேரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜ் வந்தது நமக்கு நான் கொஞ்சம் கேஷ்நட்டு பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த பதத்திலே நம்ம அல்வா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வருന്നതുம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். இது கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கணும் பாருங்கள். இது கொஞ்சம் கூட நல்லா டைட் ஆகணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி தான் பண்ணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நல்லா திக்காகணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நமக்கு சூப்பரான அல்வா ரெடி ஆச்சு. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. நம்ம சாப்பிட்டதுக்கு ஒரு
நல்ல டேஸ்ட்டும் ஆയിരിக்கும், நல்ல திக்காக இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்ட நெய்யெல்லாம் அந்த வெளியில் தெரியணும் பாருங்கள். பாருங்கள், நெய்யெல்லாம் அந்த கடாயிலிருந்து அல்வா தனியே வந்துச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், அந்த நெய்யும் பாருங்கள் சைடிலும் மேலே எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் எல்லா இடமே. இப்போ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தல அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் தடவினா ஒரு ஸ்பூன் இல்லைல்ல ஒரு கிளாஸிൻ്റെ பேக் சைடு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அது அந்த சூடோடவே நம்ம அது லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். சூடோடு பண்ணியா தான் அது லெவல் ஆகும், இல்லைங்க ஆகாது. அதனால் அப்போவே கொஞ்சம் நெய் தடவின பாத்திரம் வச்சு இதே மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் ஒரே லெவலில் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். ஒரு 1 hour வச்சா போதும், நல்லா ஆறிடும். அது பாருங்கள் 1 hour ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறியாச்சு. நமக்கு இது சைடு விடலையில ஒரு பாத்திரத்தில் வச்சு தட்டினாலே வந்துடும். நம்ம வேறு பாத்திரத்திലേക്ക് எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அது பெரிய பீஸாக தான் எடுக்கிறேன். இது எல்லோரும் ஒரு தடவை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது அல்வா நமக்கு இது கேரட் அல்வா வேறொரு மெத்தடில் கூட செய்யலாம். அது நான் ஒரு தடவை வீடியோ போடுறேன். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின அல்வைக்கு அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இது நமக்கு நிறைய நேரம் தேவைப்படாது. மொத்தம் ஒரு 20 minutes தான் நான் செஞ்செடுத்ததுக்கு. 20 minutes தான் ஆயிடுச்சு. அதனால் நமக்கு நிறைய நேரம் கூட ஆகாது. எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இதுக்கு நிறைய பொருட்கள் கூட தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், நெய், இவ்வளோ தான் நமக்கு கேரட், இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். எல்லாருக்குமே அது நம்ம வீட்டுகள் எல்லாம் இருக்கிற பொருட்கள் தான். அவ்வளோதாங்க. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.